நான் வரேன். திரு சேலம் மணிகண்டன், அப்படிதான் இருக்குதா இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை? ஒரு இயல்பா ஒரு சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு அழைப்புக்கு ஒரு கூட்டணி அழைப்பா ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு ஆரவாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு அதிமுக இருக்குதா? மாலை முரசு செய்திகள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழரசன், நான் இதை என்ன பாக்குறேன்னா, மது ஒழிப்பு மாநாடா இல்ல கூட்டணி ஒழிப்பு மாநாடான்னு எனக்கு முதல்ல புரியலைங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மது ஒழிப்பு அப்படிங்கறதுலாம் சுத்த ஹம்பக். இது அரசியல் மோசடி, ஏமாற்று வேலை. எந்த கட்சி சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்னைக்கு திமுக சொன்னாலும் அது சுத்த ஹம்பக்கு. நாளைக்கு ஆள போற வாய்ப்புள்ள அதிமுக சொன்னாலும் இது சாத்தியம் இல்லாம சும்மா எல்லாத்தையும் ஏமாத்துறது. நானு திருமாவளவன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சம்பந்தம் இல்லாத பாராளுமன்றத்துல போய் குரல் எழுப்பி அதுக்கு என்ன ஒன்றிய அரசு குன்றிய அரசு, மது ஒழிப்புனா கூட்டணியில இருக்கிறீங்க. அந்த அம்மா தயிர் சாத மாமி தான் அதுக்கு அங்கேயே வெளுத்தெடுத்தாங்க. அதை விட்டுட்டு அப்படி எல்லாம் பேச வேண்டாம் மணிகண்டன். இல்ல நம்ம ஒரு கண்ணியமான வார்த்தைகளை பொதுவெளியில பயன்படுத்தலாம். மக்கள் பாக்குறாங்க, அது தரமா பயன்படுத்தலாம். நீங்க அப்படி பேசக்கூடியவர் தான், பாத்துக்கங்க. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் அதுக்கு அங்கேயே சொன்னாங்க, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா, போய் அந்த கட்சியை நிர்பந்தப்படுத்த வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நிறைஞ்சு போச்சுங்க பாஜக அதிமுக கூட்டணி முறிஞ்சு. அப்ப மரியாதைக்குரிய திருமாவளவன் சனநாயகத்தை காப்போம், சனநாயகம் வெல்லும்னு திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறதா ஞாபகம். ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அதிமுக அக்கறை இருந்திருக்காதா? அப்ப அதிமுக அவர் கூப்பிட்டுருக்கலாம்ல. இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசியலுங்க. திருமாவளவனுக்கு அங்க உள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்த விட திமுக ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்குது. இப்ப 2021 பாத்தீங்கன்னா வலுவான ஒரு எதிர்கட்சி. எனக்கு அதிமுக எதிர்த்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தப்ப அதிமுக மேல இருந்தா அந்த அதிருப்தி ஓட்டு அப்படிங்கறது ஈஸியா அறுவடை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல அவங்க இருக்கிறப்ப திருமாவளவனுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால அதிமுகவை காமிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய இடத்துல தன்னை ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற ஒரு அரசியல் உத்தியாத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதை திருமாவளவன் மறுக்கிறாரே, அதை நீங்க எப்படி மணிகண்டன் எப்படி அதை கிரகிச்சு சொல்றாரு? இப்படி எல்லாம் நிர்பந்தம் இருக்கு, இப்படி எல்லாம் சீட்டு எண்ணிக்கைக்கான ஒரு அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத திருமாவளவன் முற்றுமுழுதா மறுக்கிறாரு. அதை எப்படி அதிமுக தரப்புன இப்ப நீங்களும் அதை சொல்றீங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் இப்ப ஆர்பி உதயகுமார்லாம் ஒரு படி மேல போய் மக்கள் இந்த அழைப்பை வரவேற்பு முகமா பாக்குறாங்க, மக்கள் இதை ரொம்ப வரவேற்கிறாங்கிற வரைக்கும் பேசுறாங்க. சோ அப்ப அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்காக ஏங்குகிறதா? அதை திருமாவளவன் பார்வையில இருந்து அப்படி நீங்க அணுகிக்கிறீங்களா, பாத்துக்கிறீங்களா? தமிழரசனுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் அரசியல் அனுபவம் ஜாஸ்தி. அரசியலில் உண்டு என்றால் இல்லை என்ற அர்த்தம், இல்லை என்றால் உண்டு என்ற அர்த்தம். நான் தான் சொன்னேன், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அக்கறைப்பட்டு சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப இப்ப அதிமுக கூப்பிடுற திருமாவளவன் வெல்லும் சனநாயகம், ஏன்னா ஜனநாயகம் ஒரு சொல்ல மாட்டார்ல, வெல்லும் சனநாயகம் அந்த மாநாட்டுக்கும் இதே அழைப்பை விட்டு அதிமுக அன்னைக்கு கூப்பிட்டுருக்கலாம். அன்னைக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணியை முறிச்சுதானே இருந்தது. அதுதான் சொல்றேன், இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். அவர் இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம். அதிமுக தலைவர்கள் இது கொஞ்சம் ரொம்ப மெய்மறந்து ஓவர் ரியாக்டிங் பண்றது கொஞ்சம் துரதிருஷ்டமான விஷயம். எதுக்காக சொல்றேன்னா, இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறதுக்கு எதிர் நிலைப்பாட்டுலதான் பாமக இருக்க போகுது. பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காரு. சோ விடுதலை சிறுத்தைகள் அந்த அளவுக்கு பொருட்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமே என்னை பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா அவங்க திமுக கூட்டணிகள் தொடர்ந்தா இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, பாராளுமன்ற தேர்தலில் மோடியோட சேர்ந்தோம்னா நமக்கு லாபம்னு அந்த பக்கம் போன பாமக நிச்சயமா அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வாய்ப்பு இல்லை, அவரு இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்தா பாமக நேச்சுரலா அந்த பக்கம் போக போகுது. அப்படிங்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய டிமாண்ட் அதிகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர இதுல வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. நீங்க இதுல ஒண்ணு கேட்டீங்க தமிழரசன், அதாவது கூட்டணி யாருக்கு தேவை அப்படின்னா, 2026 யார் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறாங்களோ அந்த கட்சிக்கு நிச்சயமா கூட்டணி தேவை. எல்லாருமே அதானங்க நினைக்க போறாங்க. இப்போ அதிமுகவுக்கு அதுதான் கடைசி அக்னி பரீட்சை, இறுதி அக்னி பரீட்சை, வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்கல்ல. அப்ப திமுகவை விட இல்ல மாற்று சக்தின்னு சொல்லக்கூடியவர்களை விட அதிமுகவுக்கு தான் அது ரொம்ப நிர்பந்தமா, அதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமாரின் மகிழ்ச்சி வெளிப்பாடையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுமான்னு கேட்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேங்க. ஏன்னா அதிமுக சில சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுக
2026 உறுதியா வெற்றி பெற்று ஆக வேண்டியங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்குது அப்படிங்கறது நான் மறுக்க முடியாதுங்க. அதே சமயத்தில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமாங்கிற கேள்வித்தான் 2026 காலத்துல பிரதானமா நிக்கிறப்ப ஏறத்தாழ இந்த 5 ஆண்டோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கதாநாயகனா பணியாற்றும் போது அப்பயும் சொல்ற கூட்டணிங்கிறது நிச்சயமா அதிமுகவுக்கு தேவை. உறுதியா அந்த நேரத்துல, அதாவதுங்க இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்ததா அது வரைக்கும் சரித்திரமே இல்லை. அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் இருந்து அதே திமுக கூட்டணி வந்து கண்டினியூ ஆகுமா தெரியாது. அந்த கடைசி 3 மாசத்துல தான் யாரு டைவர்ஸ் பண்ணுவாங்க, இதோ பழம் நிலவி பாலில் விழுந்து. ஆனா 2019 இருந்த அதே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தானே 2024லயும் இருந்திருக்கு திமுகவுல. அப்ப அதே மாதிரி இப்ப இருக்காதுன்னு எப்படி நம்புறீங்க, எப்படி சொல்றீங்க? நம்ம மூத்த விமர்சகர் ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்ற ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. இப்ப நான் பேசிட்டு இருக்குது சட்டமன்ற தேர்தலை பத்தி. சட்டமன்ற தேர்தல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்ததா இது கிடையாது. மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களே ஏதோ பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதுன்னு, ஆனா பழம் எங்க போய் விழுந்துச்சுங்க. அதே மாதிரி ஏதோ வைகோ புறப்பட்டு விட்டா, நம்மை நோக்கி புறப்பட்டு விட்டார்னா அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நேரம் கொண்டு போய் பாய்ஸ் கார்டன் நிறுத்துறதெல்லாம் முன்றைய அரசியல் நிகழ்வுகள். கடைசி நேரத்துல யார் வெளியேறி இருக்கிறாங்க, சீட்டு கொடுக்காதனால எலெக்ஷனையே புறக்கணிச்சவங்க. இந்த கூத்தெல்லாம் இந்த ஜனவரி மாசத்துல நடக்க போகுது. இப்ப பண்றது திருமாவளவனின் பர்சனலா அவருக்கு வர்ற அரசியல் நாடகம். இதுக்கு அதிமுக இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரி, திரு மணிகண்டன், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். இந்த பிரிவினைவாதம் எல்லாம் ஏதாவது பத்திரிகையில வச்சுக்க சொல்லுங்க. பொதுவெளியில் இந்த மாதிரிலாம் இந்த தமிழ்நாடு தனியா பிரிஞ்சு போகுன்னா இவரை வேணா பிரிஞ்சு போக சொல்லுங்க. ஒருபோதும் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கும். அதை முதல்ல அவருக்கு சொல்லிடுறேங்க. ரெண்டாவது, பிரியன் அவர்கள் சொன்னாரு பாஜக கூட்டணி இல்ல, பாஜகவுக்கு கொள்கை இல்லைன்னாரு. உண்மை. விடுதலை சிறுத்தைகளே ஒரு காலத்துல 2007 சட்டமன்ற தேர்தல் நினைவு பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இல்ல திரு மணிகண்டன், பாஜகவோட இப்ப கூட்டணி எவ்வளவு பந்தி கட்டிக்கலாம். பிரியன், நான் பேச வரதே விட்டுறேன். கூட்டணியில பாஜகவோட இருந்தாங்க 2007. 2007 எந்த எலெக்ஷன் நடந்தது? 2007ல என்ன எலெக்ஷன்? சட்டமன்ற தேர்தல். 2006ல சட்டமன்ற தேர்தல். அப்ப விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. பாஜகவே தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லையே சார். அப்ப இருந்தாங்க 2002 இருந்தாங்க. இந்த மாதிரி தவறான தகவல் சொல்லாதீங்க. பத்திரிகையாளராக இருந்துட்டு அதை விட்டுருங்க. ரெண்டாவது, மரக்காணம் இதை பத்தி ஏன் அவங்க பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் எதிரில் இருந்தது, மோடிக்கு எதிராக கம்பு சுத்துறோம் அப்படின்னு அப்ப அமைதியா இருந்தாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் திசை திருப்பு முயற்சி. 2026 மோடி ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா, எடப்பாடி மீண்டும் வரணுமா அப்படிங்கிறது தான் விஷயம் ஒழிய, எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி உள்ளூர் பிரச்சனையை பேசினாரு, அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. அந்த மாதிரி 2026 ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி, இதுல மோடி அந்த கம்பு சுத்துறதெல்லாம் இல்ல. இப்பயே அதுக்கான செட் பண்ணி இல்ல. அதிமுக பாஜக கூட்டணிக்கான வேலைகள்லாம் கூட நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, சில கணிப்புகள் வருது. ஏதோ பிரியன் சொல்றாரு, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஏதாவது சொல்றாரு. அது எனக்கு தெரியல, அதை பத்தி இப்ப நாம சொல்ல முடியாதுங்கிறதுமே. இதுல என்னன்னா, பாமக சாதி கட்சின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை சாதி கட்சி இல்லையா? மது ஒழிப்பை பற்றி பேசுறதுக்கு தமிழகத்துல ஒரு தகுதி உள்ள முதன்மை கட்சினா அது பாமக தான். தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. அவங்கள இதுல புறந்தள்ளிட்டு பேசுறதுங்கிறது இவருடைய அரசியல் கணக்கு தான். ஒண்ணு புரியுதுங்க. இன்னும் ஒண்ணு ஃபைனலா சொல்றேன். அவர் உண்மையாலுமே பேசுற சமூக நீதி எல்லாமே வேணும். 2 பெண்களை முதலமைச்சர் ஆக்கியது எந்த கட்சி? 2 ஓபிசிகளை முதலமைச்சர் ஆக்கியது எந்த கட்சி? ஒரு தலித்தை வந்து சபாநாயகர் ஆக்குறது எந்த கட்சி? நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு இன்னொரு பக்கம் கேட்டப்ப தலித்தில் மேல எல்மலைய திருச்சியில நிறுத்தி ஜெயிக்க வச்சது எந்த கட்சி? இன்னைக்கு ஒரு இஸ்லாமியரை வந்து அந்த கட்சியோட அவைத்தலைவரா வச்சிருக்கிறது எந்த கட்சி? பிராமண எதிர்ப்பு உச்சத்துல இருக்கிறப்ப ஹெச்பி கண்டே அப்படிங்கிற பிராமணரை அமைச்சரவையில வச்சிருந்த கட்சிங்கிறது அதிமுக. கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. திருமாவளவன் எப்ப வேணாலும் பல்ட்டி அடிக்கலாம். அவர் போற இடத்துல எதிர்பக்கம் பாமக இருக்கும். இதுதான் அரசியல். அதை வச்சு அவர் அரசியல் சதுரங்க விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். நன்றி.